அனதர் ஈஸி வின் ஃபார் ஆர்சிபியா இல்ல வந்து லக்னோ வந்து கம்பேக் பண்ணுவாங்களா தெரிஞ்சிடும். இது வந்து எல்எஸ்சி ஆர்சிபி. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் மெம்பரா ஜாயின் பண்ணுங்க. சரி, ஆர்சிபில இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா இல்ல லக்னோ வந்து பண்டோட ரிடம்ஷன் இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொஞ்சம் ஆர்சிபி லைட்டா எடுத்துட்டாங்கன்னா தோத்துருவாங்க. உண்மையை சொல்லணும்னா ஆர்சிபியே இது ஒரு ஈஸி வின்னு நினைச்சுக்கிட்டு போய் தான் எஸ்ஆர்ஹெச் வந்து கேகேஆர் அப்படி நினைச்சுதான் தோத்துருச்சு. அதே மாதிரி இவங்களும் ஒரு ஒரு டைப்பா இவங்க ஏகேல எல்எஸ்ஜி தானே அப்படின்னு ஆர்சிபி போனாங்கன்னா தோத்துருவாங்க. ஆர்சிபிக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. எல்எஸ்ஜி கூட தோத்துட்டாங்கன்னா அவங்க பிளே ஆஃப் கொஞ்சம் கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா 2 வின்னு வேணும். 2 வின்னு வேணும் 16 பாயிண்ட்டுக்கு. அவங்களுக்கு நம்ம ஷெட்யூல் பார்த்துட்டோம்னா இன்னும் யார் யாருக்கு இருக்குன்னா கேகேஆர், மும்பை. கேகேஆர் நல்லா விளையாடுறாங்க. பழைய கேகேஆர் கிடையாது, நல்லா விளையாடுற கேகேஆரா இருக்கு. என் மும்பை இந்தியன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. பஞ்சாப் எப்படி ஆடுவான்னு தெரியல. அவங்களுக்கு இல்ல, இந்த பஞ்சாப் மேட்ச் தான் க்ரூஷியல். ஏன்னா பஞ்சாப் இப்ப மேட்ச் தோத்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச் கூட. அவனும் ஜெயிச்சவனும் கடைசி மேட்ச் சன்ரைசர்ஸ் அவன் டேபிள் டாப்லயே இருக்கணும்னு அவனை விரும்புவான். அதனால இந்த மேட்ச் தான் உங்களுக்கு ஒரு அல்வா மேட்ச்னு சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல மேட்ச். நீங்க சுமாரான கிரிக்கெட் வர 2 மேட்சஸ் வந்து இப்ப கேகேஆரும் சரி இந்த மேட்ச் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். ஈஸி மேட்சஸ் விட்டுறக்கூடாது. ஈஸி மேட்சஸ் ஆர்சிபி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டிசி கூட மேட்ச் இல்ல. டிசி கூட மேட்ச் இல்ல. ஈஸி பிக்சர்ஸ் வந்து 2 மேட்ச் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கிற டீம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கேகேஆரையும் இந்த நம்ம அது மேட்ச் எப்படி இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்க போகுது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சும் பஞ்சாபும் டாப் 2 போறதுதான் அவங்களும் பார்ப்பாங்க. அதனால ஆர்சிபி கண்டிப்பா இந்த 2 மேட்ச் கேகேஆர் மேட்ச் எல்எஸ்சி மேட்சும் கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டாம ஆடணும். ஓகே, இந்த ஃபீல்சால்ட்டோட இன்ஜுரி ரொம்பவே பாதிச்சிருக்கு. இல்ல அதுதான் சொல்லலாம் வந்தேன். ஆர்சிபிக்கு வந்துட்டு இந்த பவர் ஓப்பனிங் பவரே 3 பேர் தான். அந்த 3 பேர்த்துல ஓப்பனிங் வந்துட்டு எல்லா டீமுக்கும் சொல்ற மாதிரி சால்ட் விராட் கோலி பர்ஃபெக்டா போயிட்டு இருந்து ஒரு மேட்ச் இவர் அடிக்கலாம், ஒரு மேட்ச் அவர் அடிச்சிட்டு இருந்தாரு. அதுவும் சால்ட் எல்லாம் பவர் பிளேல இருந்துட்டு 70 ரன் தான் கன்ஃபார்ம். இப்ப ஜேக்கப் பர்த்ல கொண்டு வந்தனால அவங்க டீம்ல நான் என்னங்கிற ஜேக்கப் பர்த்ல உனக்கு வேர்ல்டு கப்லயும் மிடில் ஆர்டர் தான் ஒழுங்கா ஆடி கொடுத்தான். நீங்க அவரை மிடில் ஆர்டர்ல அத வேற யாரும் ஓப்பனிங் போட்டு நீங்க டீசெண்டா ஆடிட்டு போயிருக்கலாம். ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. டெஸ்ட் பண்ணீங்க 2 மேட்சே உங்களுக்கு ஃபெயிலியர் தான் கிடைச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன், மிடில் ஆர்டர் அவர் அப்படி தள்ளிட்டா இன்னும் மிடில் ஆர்டர் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். நீங்க வழக்கம் எஸ்ஆர்ஹெச் மாதிரி நீங்களும் 200 அடிக்கலாம் எல்லா மேட்சுக்கும், அந்த மாதிரி போயிரும். அதான் இங்க இப்ப ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டர் ஸ்டேபிள் வேணும். அது படிதர் கூட இவரும் பெத்தல இருந்தாருன்னா இன்னும் பயங்கர ஸ்டேபிள் ஆயிரும். பாத்துக்கோ லாங் பேட்டிங் படிதர் பெத்தல் டிம் டேவிட். ஆர்சிபி மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது எந்த இடத்துல ஸ்ட்ராங்னா ரஜத் படிதாரும் படிக்கலும் விராட் கோலியும் சால்ட்டும் 15 ஓவர்ல கொண்டு போய் விட்டா அந்த ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா எல்லாரும் பினிஷர்ஸ், மொரட்டடி காளைகள் எல்லாருமே. அவங்க என்ன தப்பு கடைசி 2 மேட்ச் நடந்துச்சுன்னா எல்லாரும் 5வது ஓவர்ல 6வது ஓவர்ல வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால வந்து அவங்க டீம் ரொம்ப கஷ்டப்படுது ஆர்சிபி. இந்த மேட்ச் என்னன்னா எல்எஸ்ஜில பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கு. பிரின்ஸ் யாதவ், முஸ்லிம் கானு 3 தரமான பவுலர்ஸ் இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா இது வரலும் லக்னோ பிச்சில் 160 ரன் எந்த டீமும் தாண்டல. இந்த லோ ஸ்கோரிங் பிச்சை தான் இருக்க போகுது. இன்னைக்கு எந்த பிச்சு கொடுக்க போறோம்னு தெரியல. பட்டு பைத்தியார் என்ன வேணாலும் பண்ணலாம். இல்ல இன்னைக்கு ஹை ஸ்கோரிங் பிச்சு கொடுன்னு கூட சொல்லலாம். நான் போன வருஷம் லக்னோ கேட்கா தான் சத அடிச்சேன். இந்த வருஷமும் ஒரு சதத்தை போட்டு நான் பாம்பு வந்து கொய்கா கிட்ட பாராட்டு வாங்க போறேன்னு கூட நினைக்கலாம். அப்படிங்கும் போது இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா பிக்சர்ஸ் வந்து 160 பக்கமா போட்டாலும் அது வந்து ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் எல்எஸ்ஜி நான் நினைக்கிறேன். ஏன்னா சில 152-2-3 மேட்ச் சேசிங் பண்ணி ஜெயிக்கல. அதுதான் விஷயம். என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இப்போ நிக்கலஸ் புரனார ஃபார்முக்கு வந்துட்டாருல, நாம எதுவும் ஈஸியா எடுக்க முடியாது. நிக்கலஸ் புரனா ஃபார்ம்ல இருக்காரு. அடிச்சாருன்னு பாக்கணும். முப்பைல பாட்டா கிரவுண்ட் அன்னைக்கு போட்டாங்க, அடிச்சாரு. இல்ல என்னதான் பாட்டா கிரவுண்டா இருந்தாலும் அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கும்ல. 10 மேட்ச் அடிக்கும்போது ஒரு மேட்ச்ல அடிச்சு அதை நான் ஒத்துக்கிறேன். இல்ல அதை ஒத்துக்க மாட்டேன். அடிச்சாருன்னா அடிப்பாரு. ஆடாதீங்க. ஃபுல் டாஸா போடுறான். 6 பால்ல 5 பால் ஃபுல் டாஸ் போடுறான். போன மேட்ச் எல்லாம்
போன மேட்ச் 2 பேர் நல்லா போட்டாங்கன்னா, ஒண்ணு பிரின்ஸ் யாதவ் அருமையா வேரியேஷன் போட்டாரு. 2வது மோஷன் ரன் கொடுத்தாலும் ஓரளவுக்கு டீசென்டா போட்டாரு. இல்ல அந்த இந்த டீம் match ஜெயிச்சிருந்தா அவன் போறாங்க. இல்ல இந்த டீம் ஜெயிச்சிருந்தா இதுவே ரொம்ப டேஞ்சர் பவுலிங்கே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கே கான்பிடன்ட் இல்லை, என்ன நல்லா போட்டாலும் 150க்கே போட்டாலுமே இவங்க அடிக்க மாட்டேங்கிறாங்க போது பவுலர்ஸ்க்கே டயர்ட் ஆயிருப்பாங்க. இல்ல ப்ரோ, இந்த சீசன் வந்து அன்சுல் காப்போஜுக்கு அப்புறம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது பிரின்ஸ் யாதவ். பிரின்ஸ் யாதவ் சூப்பரா பந்து போடுறாரு. எவ்வளவு தான் ரெண்டு போனாலும் அவரோட ரெண்டு என்னைக்குமே அடிச்சதே கிடையாது. இந்த டீம் நல்லா பந்து போடுறாரு. நான் எல்ஐசி ஜெயிக்கணுமா ஒரு க்ளூ என்னன்னா, நீங்க பவர் பிளேல 3 ஓவருக்கு 50 ரன் கொடுத்தாலும் படிக்கல் விக்கெட்டையும் அப்புறமேட்டு வந்து விராட் கோலி விக்கெட்டையும் அந்த ஓப்பனிங் யார் வராங்க, ஜார்டன் காட்ஸ் வந்தாலும் ஜார்டன் காட்ஸ் விக்கெட், இல்ல வந்து பெத்தல் இருந்தாலும் பெத்தல் விக்கெட், யாரு 3 பேர்த்து விக்கெட்டை எடுத்துட்டா 3 ஓவருக்கு 50 ரன் கொடுத்துட்டு 3 விக்கெட் எடுத்துட்டா ஆர்சிபி அதுக்கப்புறம் ரொம்ப தடுமாறுறாங்க. இதுல என்ன எல்ஐசிக்கு இன்னொரு என்ன பிளஸ்னா, சித்தார்த் மணிமாறனையோ இல்ல திக்வேஷ் ரவி ஏதாவது ஒரு ஸ்பின்னர் தான் ஆட போறாங்க. ரஜத் படிதார் இஸ் ஸ்பின் டெஸ்டினேட்டட் ஹிட்டர். அவர் வந்து நல்லா ஸ்பின் அடிப்பாரு தவிர எவ்வளவு வேகம் போட்டா ஆட மாட்டாரு. இந்த டீம்ல என்ன பிரச்சனை, யாருக்கும் 135 போடுற ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது. எல்லாருமே ஓரளவுக்கு 140 142 போற அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறதுனால ரஜத் படிதாருக்கு இன்னைக்கு கொஞ்சம், அதுவும் பெரிய கிரவுண்ட் இருக்கு, லக்னோ சும்மாவே பெரிய கிரவுண்ட், சிக்ஸ் அடிக்கணுமா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தான் அடிக்கணும், ஈஸியா அடிச்சுட்டு போக முடியாது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்மால் டிங்கர் நல்ல கேப்டன்சி பண்ணி நீங்க 3 பேருக்கு எப்பயாவது விக்கெட் எடுத்து பார்த்தா இன்னைக்கு வந்து லக்னோவுக்கு 1% வாய்ப்பு. இல்ல அது இல்லாம நம்ம அந்த அகமதாபாத் மேட்ச்லயே பார்த்தோம், ஆர்சிபி பேட்ஸ்மேன் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதே மாதிரி அதை விட இந்த கிரவுண்ட் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பாப்போம் என்ன. அதெல்லாம் விடுங்க, நீங்க என்னதான் இப்படி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆர்சிபி பவுலிங் பத்தி பேசாம போயிருவீங்களா? ஹெசல்வுட், புவி பிகே, இல்ல ஹெசல்வுட் நான் ஒத்துக்கிறேன், போன மேட்ச் ஜிடில அடிச்சிட்டாரு ஒத்துக்கிறேன், அவருக்கு ரெஸ்ட் விட்டு இவரே ஆட வைக்கலாம், ஜேக்கப் டஃபி ஆட வைக்கலாம், கொண்டு வந்திருக்கலாம். ஏன் ட்ரை பண்ண இன்னொன்னு என்னதான் நோட் பண்ணீங்கன்னா, ஹெசல்வுட்டோட பவுலிங் கிராஃபிய ஒரு மேட்ச் அடி வாங்குறாரு, அடுத்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச், இன்னொரு மேட்ச் அடி வாங்குறாரு, அடுத்த மேட்ச் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் மேட்சஸ் வந்து கம்மியா போறாரு. இன்னைக்கு வந்து சுமாரா போட்டா அப்பனா என்ன பண்ணுவாங்க, இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு மேட்சுக்கு அவர் ரெஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமா சீரியஸா, ஏன்னா போன மேட்ச் அடி வாங்கிட்டாரு, அவருக்கு ரெஸ்ட் தேவைப்படும், ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜேக்கப் டஃபி தான் இன்னைக்கு ஆடுவார். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே ரெஸ்ட் எடுத்து வராங்க, பெரிய கேப்புக்கு அப்புறம் ஆடுறாங்க நினைக்கிறேன். மேட்ச் ஆர்சிபி மேட்ச் பார்த்து இல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்ட் என்னென்ன இருக்கு டீம்ல இருக்குன்னு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி எனக்கு ஜார்டன் காட்ஸ்ல இன்னைக்கு ஆடுவான்னு தோணுது. ஆனா பேட்டிங் பிட்ச்ல பயங்கரமா ஆடுவாரு, பவுலிங் பிட்ச்ல லக்னோ மாதிரி டீம் கிட்ட பவுலிங் இருக்க டீம்ல ஜார்டன் காட்ஸ் ஆட வச்சீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும். எனக்கு என்னமோ இன்னைக்கு ஸ்லைட்லி நான் ஒரு எல்ஐசி பக்கம் சாயிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது, சயின்ஸ் எல்லாம் தெரியுது. ஓகே பாப்போம். புவி பீக்கு அவர் நல்லா போட்டுருவாரு. புவி என்ன ஆச்சு, இன்ஜூரி என்ன அப்டேட் தெரியலையா? இல்ல அப்டேட் 1 வீக் இருக்குல்ல, ரெக்கவர் ஆயிருப்பாரு. அப்படி ஏதாவது இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க. 5 நாள் கழிச்சு 5-6 நாள் கழிச்சு தான் மேட்ச் ஆடுறாங்க. அதனால பெரிய கேப்ல இருந்து வராங்க. 1-2 நடக்கலாம் இதுல வாய்ப்பு. ஒண்ணு டீம்ல ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பயங்கரமா போட்டு பழக போறாங்க, இல்லைன்னா யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் டச் இல்லாம போய் அப்படியே சரி போகுது. ஆர்சிபி 2 தான் நடக்கும். டச் இல்லாம ரெஸ்ட் பண்ணிட்டு ஃபார்முக்கு வந்துருவாரா ப்ரோ? அவரு என்ன நாள் ஃபார்ம் கொண்டு வர முடியாது, நான் தான் சொல்லிட்டேன். நாங்க எங்களால எல்லாத்தையுமே கொண்டு வந்தோம், அவரை கொண்டு வர முடியல. சொல்றேன் ஏடிஎம்கே டிஎம்கே கூட கூட்டணி வச்சு விஜய் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரிசர்வ் பண்ண ஃபார்ம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் பத்தி நீ தெரியாம பேசுற, எப்படி இருந்த தெரியுமா ஒரு காலத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருவாங்க. எப்பதான் இருந்தாருன்னு கேட்டா அவர் எப்படியுமே இல்ல, இப்படிதான் இருந்தாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச டெபுவான சீசன்ல போட்டு பொழப்பாரு, அது பினிஷரா. 2022 வரைக்கும் ஒரு அளவுக்கு சுமாரா ஐபிஎல் டவுன்ஃபால் தான். சரி விடுங்க, அவரை பத்தி அவர் கேப்டன்சி எடுத்தாரா அப்படி வச்சுக்கலாம். இன்னொரு மீன் என்னன்னா, யுவராஜ் சிங்கோட பிரியாஞ்சாரியா, பிரசிம்ரன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் எல்லாருமே ஒர்க் பண்ணி எல்லாருமே ஃபார்ம் வந்துட்டாங்க. ரிசர்வ் பண்ணிட்டு மட்டும் ஃபார்ம் வரல. ரிசர்வ் பண்ணிட்டு ஃபார்ம்ல இருக்காரு, ஒரு மேட்ச் வெயிட் பண்றாரு. அந்த மேட்ச் ஆமா மேட்ச் மட்டும் ஒரு மேட்ச் கிடைக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் சொல்றேன் ரிசர்வ் பண்ணிட்டு இன்னைக்கு சரியா, இன்னைக்கு ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு செஞ்சுரி சரி வந்துட்டு போறாங்க. பத்ரி வேற ஜித்தே சர்மா பிளேயர்லாம் நம்ப கூடாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஜித்தே சர்மாவே சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. ப்ரொடெக்ஷனுக்கு டைரக்டா ப்ரொடெக்ஷனுக்கு போயிடுவோம். தினேஷ் வேண்டாம்,
நந்தா நீ சொல்லு, உன் ப்ரொடெக்ஷன் தான் இல்ல நீங்க சொல்லுங்க, இல்ல நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லு, நீதான் நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. நீ தான் எல்எஸ்சி சொல்லிட்டே சொல்லு. தெரியுதுல்ல, சொல்லு நீ சொல்லு. எல்எஸ்சியா? இப்போ நானும் ஆர்சிபியே போறோம் ப்ரோ. எல்எஸ்சி ஓகே தான். ஓகே நம்ம ஆர்சிபி கிட்ட ஆர்சிபி பவுலிங் ஃபேன்ஸ் நீங்க கதறிக்கிட்டே இருந்தீங்க. நாண்டி ப்ரோ தயவு செஞ்சு உனக்கு கோயில் கட்டுற ஆர்சிபி மட்டும் வாயில சொல்லிடாதன்னு சொன்னீங்க. அவர் சொல்லிட்டார் ஆர்சிபின்ட்டு. மன்னிச்சிருங்க, நானும் எவ்வளவு தடுக்கணும்னு நினைச்சேன், அவனை என்னால தடுக்க முடியல. சரி விடுங்க, நீ சொல்ற தினேஷ். இல்ல நீ என்னதான் நீ எல்எஸ்சி கிட்ட பவுலிங் இருக்குன்னு சொன்னாலுமே ஆர்சிபி காரணம் தேவையில்லை. 3 விக்கெட் எடுத்துல 3 காரணம் பார்த்துட்டோம். நல்ல டீமே நீ தோக்கடிச்சிருக்க. எனக்கு தெரியாதா உன் பவர் பண்ணிட்டு சொல்றான் தினேஷ். என்ன சொல்றேன் ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிச்சிடும் ப்ரோ. எனக்கு எல்லா மேல கான்பிடன்ஸ் இல்லையே. கான்பிடன்ட் இல்ல தெரியல ப்ரோ. ஒருத்தன் எத்தனை மேட்ச் தான் தோக்க முடியும்? எப்ப தெரியுமா ஜெயிச்சா? 2 மேட்ச். இவனால முடியும். கடைசி சன்ரைஸோட ஜெயிச்சானுங்க. சன்ரைஸோட போனதுல அன்னைக்கு ஜெயிச்சாங்க. கடைசியா 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆகுது இல்ல. அதனால எனக்கு என்னமோ ஒரு இன்ஸ்டன்ட் தோணும் இல்ல, இன்னைக்கு எல்எஸ்ஜி டே, எல்எஸ்ஜி திரும்பியும் பிளே ஆஃப்ஸ் போற மாதிரி இருக்க டீம்லாம் பிடிச்சி இழுத்து என் பக்கத்துல மேட்சுக்கு அப்புறம் தான் சிஎஸ்கே வந்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இல்ல அது எப்பயும் வாங்குற டீம் தான், சிஎஸ்கே அந்த மாதிரி வாங்குற டீம் தான். பட் ஆனா எனக்கு நம்ம நீங்க ஆர்சிபி ஒரு புல் பேக் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. வந்து என் பக்கத்துல உட்காருங்கிற மாதிரி பாப்போம். ஜெயிக்கிற மாதிரி தெரியல, அதுதான் மொமெண்டம்ங்கிறது எப்ப வேணா மாறும். நம்ம சொல்ல முடியாதுல்ல, அது இப்படிதான் வரும், இதுல இருந்து தான் வரும்னு சொல்ல முடியாதுல்ல. எல்எஸ்சி சொல்லிட்டான்ட்டு முட்டா கொடுக்குறான். எல்லாமே அப்படிதான் நடந்திருக்கு நந்தா, சரியா? இந்த மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க, ஆர்சிபி மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க. அடுத்து வந்து வேர்ல்டு கப் வாங்கி தரேன் யாரு சொன்னா? நான் தான் சொன்னேன். ஒண்ணு சொல்லிட்டு வேற ஆடி வீடியோ முடிக்க போது கேள்வி கேட்டுருங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, இன்னைக்கு வந்துட்டு நீ இதே சொல்லுங்க, எந்த டீம் வின் பண்ணதுன்னு சொல்லுங்க. ஆர்சிபியா எல்எஸ்ஜியா? இதே சொல்லுங்க. இதான் இன்னைக்கு கேள்வி. ஆர்சிபி ஜெயிக்குமா எல்எஸ்ஜி ஜெயிக்குமா? இதை மட்டும் சொல்லுங்க, சரியா? அதே சொல்லுங்க, வீடியோ முடிச்சுக்கிறோம். இது இப்படி பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஆர்சிபி வந்து இல்ல இப்படி இல்ல டிவிக்கு முடிக்கிறது 2 கட்சி இப்படி பண்ணிட்டுக்கிறாங்களா? இப்படி இல்ல வாய்ப்பு இல்ல, அது நடக்காது. அப்படி பண்ணாங்கன்னா கடைசியா அடுத்த 15 20 50 வருஷத்துக்கு அவனுக்கு வரவே முடியாது. அவ்வளவுதான். இப்படிதான். ஆமா. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு லைவ் இருக்குன்னு நம்புறேன். லைவ் நைட்ல சரியான மழை. லைவ் இருந்தா அப்டேட் பண்றேன், இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்றோம் கண்டிப்பா. இன்னைக்கு இல்ல இன்னைக்கு கண்டிப்பா லைவ் இருக்கு. நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன். மழையே பெஞ்சாலும் சரி, வெயிலே அடிச்சாலும் சரி, மரமே இழுந்து இந்த இன்டர்நெட் ஒயர்ல விழுந்தாலும் சரி, லைவ் இருக்கு. மறக்காம இன்னைக்கு லைவ் இருக்கலாம்.